நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா. மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது புத்தரும் அவர் தம்மமும் நூல் வாசிப்பு பதிவு 12. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில உதவிகளையும் கோரிக்கைகளையும் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன உதவின்னா, நீங்கள் எனக்கு 2 உதவிகள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். முதல் உதவி, நம்மளுடைய இந்த வீடியோக்களை நீங்கள் முழுசாக பார்க்கணும். பிறகு இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ எப்படி இருக்குது, இதில் இன்னும் நான் என்னெல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எனக்கு சொன்னால் தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடித்ததை போல வீடியோக்களை போட முடியும். அப்புறமா இந்த சேனலை நீங்கள் உங்கள் நண்பர்கள் மத்தியில் பரப்பணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மற்றும் அனைத்து நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி செய்ய வேண்டும். ஒரு அம்பேத்கர் ஃபாலோவிஸ்டாக நாம் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் மிகவும் முக்கியமான ஒரு நூல். அதுக்கப்புறம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வால்யூம்ஸ் மிக முக்கியமான ஒரு பதிவு. இது எல்லாத்தையும் நாம் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான சின்ன முயற்சி தான் என்னுடைய இந்த முயற்சி. அதுக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் 583 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறது ரொம்ப மன வருத்தத்தை தருது. வெறும் 583 பேர் தான் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய வியூஸும் ரொம்ப கம்மியாக தான் போகுது. அவ்வளவுதான் அம்பேத்கர் மேலே நாம் வச்சிருக்கிற பற்றா, அவ்வளவுதான் நாம் அந்த அளவுக்கு தான் நாம் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் நாம் அம்பேத்கரை தெரிந்து கொள்வோம், அம்பேத்கரை புரிந்து கொள்வோம். சமுதாய விடுதலைக்காக நம்மளால் ஆனவரையும் போராடுவோம், முயற்சி செய்வோம், செயல்படுவோம். அதற்கு உதவியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவரையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். 2வது உதவியாக, நான் உங்ககிட்ட இருந்து ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்க்குறேன். நான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட முழுசாக ஒரு நாள் செலவாகுது. ஆனால் நான் இதை ஒரு நாள் தொடர்ந்து அப்படியே செய்கிறதில்ல. ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பொறுமையாக என்னுடைய வேலைகளுக்கு நடுவில் டைம் கிடைக்கிறப்ப உட்காந்து அதை எடிட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை கரெக்டாக தம்ப்நெயில்லாம் க்ரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுது. ஆனாலும் மொத்தமாக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு வீடியோவை உருவாக்குவதற்கு தேவைப்படுது. இதற்கு நான் டொனேஷனாகவும் எதிர்பார்க்குறேன், இல்லைன்னா ஸ்பான்சர்ஷிப்பாகவும் எதிர்பார்க்குறேன். நான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர்ஷிப்பாக 1000 ரூபாயை எதிர்பார்க்குறேன். குறிப்பாக புத்தா அண்ட் இஸ் தம்மா வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் வால்யூம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் 1000 ரூபாயை ஸ்பான்சர்ஷிப், அதாவது நம்ம டிவிலெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை, திஸ் மூவி இஸ் ஸ்பான்சர்ட் பை, அந்த மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அதாவது நான் ஒரு QR கோடை ப்ரெசென்ட் பண்ணுறேன். அந்த QR கோடில் இந்த வீடியோக்களுக்கு ஸ்பான்சர் செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஸ்பான்சர் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம். என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பிம்மிசாரருக்கு பதில் உரைக்கிறார் கௌதமர். இந்திரனைப் போல் நயமாகவும் உறுதியாகவும் பேசியவராகிய மகதர்களின் மாமன்னர் இவ்வாறு உரைத்தார். ஆனால் இதை கேட்ட இளவரசர் தடுமாறவே இல்லை. மாறாக மலையென உறுதியாய் இருந்தார். மகதர்களின் மாமன்னரால் இவ்வாறு உரைக்கப்பட்டதை அடுத்து நட்பு மலர்ந்த முகத்துடனும் தற்கட்டுப்பாட்டுடனும் மாறா மன உறுதியுடனும் கௌதமர் பதில் கூறினார். தாங்கள் கூறியவை தங்களை பொறுத்தவரை மாறுபாடானதில்லை. ஓ அரசே, சிங்கக் கொடியுடைய சீரிய குலத்தில் பிறந்த தங்களை போன்றோர்
தங்கள் நண்பர்களில் ஒருவராய் இருப்பவருக்கு இவ்வாறு கூறுதல் இயல்பானதே. தீயவர்களுக்கிடையே குடும்ப நட்பும் தொடராது குலைந்து மங்கி போய்விடும். நல்லோர்களோ தம் புதிய புதிய செயல்களால் தம் முன்னோர்கள் கொண்டிருந்த பழைய நட்பையும் பல்கி பெருகச் செய்து கொள்வார்கள். ஆயினும் தம் நண்பர்களின் வளநிலை மாறிய பின்னும் தம் நட்பு மாறாவண்ணம் நடப்பவர்களையே நான் என் உள்ளத்தில் உண்மை நண்பர்களாய் பெரிதும் மதிக்கிறேன். ஒருவன் செல்வ வளத்தில் மிதக்கையில் யார்தான் அந்த செல்வந்தருக்கு நண்பராய் இருக்க மாட்டார்கள்? எனவே யாரெல்லாம் உலகில் செல்வங்களை அடைந்து அவற்றை தம் நண்பர்கள் பொருட்டும் அறத்தின் பொருட்டும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களின் செல்வம் உண்மையில் திடமுடையதாய் மறைந்து போனாலும் முடிவில் துன்பமுண்டாக்காததாய் திகழும். ஓ அரசே, என்னை பற்றிய தங்களின் கருத்துக்கள் தங்களின் தூய பெருந்தன்மையையும் நட்பையுமே பொறுத்தவை. எளிய நட்போடும் பணிவோடும் அவற்றை நான் எதிர்கொள்கிறேன். என் பதில் சிறிதும் பிற வகையில் அமையாது. இந்த லௌகீக பொருட்களிடம் நான் அஞ்சுவது போல பாம்புகளுக்கோ விண்ணிலிருந்து விழும் இடிகளுக்கோ காற்றால் கலன்றெழும் தீச்சுவாலைக்கோ கூட அஞ்சுவதில்லை. இந்த நிலையிலா இன்பங்கள் நம் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் கொள்ளை கொள்பவை, உள்ளீடற்று மிதப்பவை, உலகில் மாயை போன்றவை. மனித மனத்திற்கு மேலும் மேலும் இதயத்தில் ஆசையை மூட்டி மனதிற்கு வெறியூட்டுபவை. வான் புகழுற்றவன் ஆயினும் ஆசைக்கு பலியாகிறவன் உண்மை இன்பம் காணுவதில்லை எனில் அழிவுறு உலக மானிடர் எம்மாத்திரம். ஆசை எனும் தாகம் மிகுந்தவன் எப்போதுமே இன்பங்களால் தணிவதில்லை. காற்றோடு நட்பு கொண்டு தீ எரிபொருள் தணிவதில்லை என்பது போல் ஆசைக்கிணையான பேரிடர் இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை. மக்கள் அதன் பால் பற்றுக்கொள்வது மயக்கத்தினாலேயே. உண்மையை உணர்ந்தும் தீமைக்கு அஞ்சியும் வாழும் அறிஞன் அந்த தீமையை தானே வலிந்து நேர்ந்து கொள்வானோ? கடலால் வளைக்கப்பட்ட நிலம் முழுவதும் தம் வசப்பட்ட பின்னும் அரசர்கள் கடலின் மறுபுற நிலங்களையும் ஆக்கிரமிக்க ஆசை கொள்கிறார்கள். மனிதகுலம் எப்போதுமே பெற்ற இன்பத்தோடு ஆசை தணிவதில்லை. எவ்வளவு நீர் வீழ்ந்தும் போதும் என்னாது கடல் போல. விண்ணின்று பொன்மழை பெய்தும் பாரெல்லாம் வென்றும் சுக்கிரனின் சிம்மாசனத்தில் பாதியை பெற்றும் மந்தாதிரியின் லௌகீக வேட்கை சற்றும் தணியவில்லையாமே. விண்ணரசாய் வீற்றிருந்து அனுபவித்தும் கூட விருத்தரனிடம் கொண்ட அச்சத்தால் இந்திரன் ஒளிந்து கொண்டானாமே. தன் கழிவை சுமக்கும்படி மாபெரும் ரிஷிகளை ஆணவத்தால் பணித்து ஏவிய பின்னும் நகுசன் திருப்தியுறவில்லையாமே. பிறவேறு இலக்குகளுக்கு தம்மை அர்ப்பணித்து கொண்டு கந்தலை மட்டும் தம் ஆடையாய் கொண்டு கனி கிழங்குகளை மட்டும் உணவாய் உண்டு பாம்பென நெளியும் சடைமுடி தரித்து வாழும் முனிவர்களே ஆசை என பெயர் தாங்கியுள்ள இந்த பகைகளால் அலைக்கழிக்கப்படுகின்றனர் என்றால் யார்தான் ஆசையை நாட விரும்புவார்கள்? லௌகீக தேடல்களில் பற்றும் ஆசையும் வேட்கையும் மிக்கவர்கள் அதனால் அடைந்த துன்பங்களை கேள்வியுற்ற புலனடக்கம் உடையோருக்கு அவற்றை விட்டு விலகுவதே வெகு பொருத்தமானதாகும். ஆசையுற்றவன் அதில் பெற்ற வெற்றி துன்பமாகவே கருதப்பட வேண்டும். ஏனெனில் தான் ஆசையுற்று விருப்பங்களை அவன் எய்தியதும் மேலும் அதன் போதையில் அவன் சூழ்ந்து போகிறான். அந்த போதையில் செய்யத்தக்காதன செய்தும் செய்யத்தக்கதென செய்யாமலும் இவ்வாறாக அடிபட்டு துன்ப முடிவில் வீழ்ச்சி அடைகிறான்.
இந்த ஆசையினால் அடையப்பெற்ற லாபங்கள் பெரும் முயற்சியால் பாதுகாக்கப்பட்டிருப்பினும் அடைந்தவனை ஏமாற்றிவிட்டு வந்த வழியே திரும்பி போய்விடும். இந்த ஆசையினால் ஏற்பட்ட இன்பங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு கடனாய் பெறப்பட்டவை. தன்னடக்கம் உள்ள எந்த மனிதனும் அவன் அறிஞனாயிருப்பின் எப்படி இவற்றால் இன்புற முடியும்? தன்னடக்கம் உள்ள மனிதன் வைக்கோற்போரை தேடும் தீயைப் போல ஆசையை கிளர்ந்திடச் செய்யும் இந்த மன இன்பங்களை தேடுங்காலும் அடையுங்காலும் எப்படி திருப்தி காண முடியும்? தன்னடக்கம் உள்ள மனிதன் மன்னர்களால் சாதாரணமாக தூக்கி எறியப்பட்ட வெறும் சதை பிண்டங்களை போன்ற செயல் அவாவின்பங்களில் எப்படி திருப்தி காண முடியும்? தன்னடக்கம் உள்ள மனிதன் புலன்களைப் போல் அழிபவனாய் உள்ளனவும் அவற்றை காற்பட்டவருக்கு ஒவ்வொரு போதும் பேரிடர் உண்டாக்கவும் கூடிய இந்த அவாவின்பங்களில் எப்படி திருப்தி காண முடியும்? அவற்றால் தம் உள்ளத்தில் காயம்பட்ட தன்னடக்கம் உற்ற மனிதரும் அழிவில் வீழ்ந்து பேரின்பம் அடையாமற் போயினர் எனில், தன்னடக்கம் உள்ள மனிதன் கோபம் போலவும் கொடிய நாகம் போலவும் உள்ள இந்த அவாவின்பங்களில் எப்படி திருப்தி காண முடியும்? பசித்த நாய்கள் எலும்பின் மேல் இருந்து கொண்டே பட்டினி கிடத்தல் போல அவற்றை அனுபவிக்கையிலும் மனிதர்கள் திருப்தியுறுவதில்லை எனுங்கால், காய்ந்த எலும்புகளால் கட்டமைக்கப்பட்ட எலும்பு கூட்டை போன்ற இந்த அவாவின்பங்களில் தன்னடக்கம் உள்ள மனிதன் எப்படி திருப்தி காண முடியும்? அவாவினால் குருடாகி போன அறிவாற்றலை உடைய பரிதாபத்துக்குரியவன் அவாவின்பத்திற்காக நம்பிக்கைக்கு அடிமையாகி துன்புறுபவனாய் உள்ளவன் வாழும் இவ்வுலகிலேயே மரண துன்பம் ஏற்கத்தக்கவன். பாட்டொலியால் மான்கள் மரணத்தின் பால் வசீகரிக்கப்படுகின்றன. ஒளி கவர்ச்சிக்குட்பட்டு விட்டில்கள் தீக்குள் பறக்கின்றன. இரை தேடும் வேட்டைகளில் மீன்கள் தூண்டிலை விழுங்கி இரையாகின்றன. எனவே லௌகீக இன்பங்கள் முடிவில் துன்பத்தையே ஏற்படுத்துகின்றன. பொதுவான அபிப்பிராயப்படி அவாவின்பங்கள் அனுபவ இன்பங்களாய் இருக்கின்றன. பரிசோதிக்கப்படுகையில் இவற்றில் ஒன்றும் அனுபவ இன்பத்துக்குரியவை அல்ல. அழகிய உடைகளும் இன்னப்பிறவும் துணை பொருட்களே. அவைகள் வெறும் வழி மறைக்கச் செய்யும் நிவாரணிகளாகவே கருதப்பட வேண்டும். தாகத்தை தணிக்க தண்ணீர் விரும்பப்படுகிறது. அவ்வாறே பசியை தவிர்க்க உணவு, காற்றிலிருந்தும் சூரிய வெப்பத்திலிருந்தும் மழையிலிருந்தும் காக்கப்பட வீடு, குளிரை விரட்டவும் அம்மணத்தை மறைக்கவும் ஆடை, அவ்வாறே களைப்பை நீக்க கட்டில், பயண களைப்பற்று போக நல்ல வண்டி, நிற்கும் தொல்லை நீங்க ஓர் ஆசனம், தூய்மைப்படுத்தவும் ஆரோக்கியம் மற்றும் பலத்துக்கும் குளியல். எனவே புறநிலை பொருட்கள் யாவும் மனித உயிர்களுக்கு வலி நிவாரணிகளே. அவை தாமே இன்ப ஊற்றுக்கள் அன்று. வெறும் வலி நிவாரணிகளாய் பயன்படுத்தப்படும் இவையெல்லாம் அனுபவிப்பிற்குரிய இன்பமென எந்த அறிஞன் ஏற்றுக்கொள்வான்? பித்தஜுர வெப்பத்தினால் பிடிக்கப்பட்டவன் குளிர் சாதனங்கள் அனுபவ இன்பங்களாய் இருப்பதாய் கூறுவான். தன் வலியை தணிக்கும் முயற்சியில் இருக்கையில் அவன் அதற்கு இன்ப துய்ப்பு என பெயரளித்து கொள்வான். அனைத்து அவா இன்பங்களும் நிலையற்று காணப்படுவதால் அவற்றிற்கு அனுபவ இன்பம் என்னும் பெயரை நான் பொருத்த முடியாது. அவா இன்பத்தை அடையாளப்படுத்தும் சூழ்நிலைகளே துன்பத்தையும் திரும்பி கொண்டு வருகின்றன. கனத்த உடைகளும் மனமிகு தாழை புதர்களும் குளிரில் விரும்பத்தக்கதாயிருக்கும். ஆனால் வேனிலில் வெறுப்பதற்குரியதாயிருக்கும். நிலவின் கதிரொளியும் சந்தனமும்
கோடையில் விரும்பத்தக்கதாயிருக்கும், ஆயினும் குளிரில் துன்பமாயிருக்கும். நன்கறியப்பட்ட எதிர்மறைகள் கூட, லாபமும் நட்டமும் போன்றவையும் பிறவும் இவ்வுலகில் உள்ள அனைத்தினோடும் பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டுள்ளன. எனவே எந்த மனிதனும் இப்புவியில் மாறாத மகிழ்ச்சியிலும் இல்லை, மாறாத வருத்தத்திலும் இல்லை. இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் இயற்கையில் எப்படி கலர்ந்திருக்கின்றன என்று காணும்போது நான் ஆளுகையையும் அடிமைத்தனத்தையும் ஒன்றாகவே கருதுகிறேன். ஒரு மன்னன் எப்போதும் புன்னகைத்து கொண்டிருப்பதில்லை, அடிமை எப்போதும் துன்புற்று கொண்டிருப்பதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருப்பது என்பது மிக பரவலான பொறுப்புகளை உள்ளடக்கியதாய் இருப்பதனால் மன்னனின் துன்பங்கள் பெரிதாக உள்ளன. ஏனெனில் ஒரு அரசன் ஆப்பு போன்றவன். அவன் உலகத்துக்காக தொல்லைகளை பொறுத்து கொள்கிறான். ஒரு மன்னன் கைவிடக்கூடிய குறுக்கு வழிகளை நேசிக்கிற ராஜரீகத்தின் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருப்பானாயின் அவன் கெடுதலுக்குரியவன். மாறாக அதை நம்பவில்லையாயின் அந்த கோழை அரசனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? புவி முழுவதும் வென்ற பின்னும் வாழ்விடமாக ஒரு நகரம் மட்டுமே இருக்கக்கூடும். அதிலும் ஒரு வீடுதான் வசிக்க உதவும் என்பதால் அரச ஆளுகை என்பது பிறர் குழைப்பது மட்டுமே என்றோ? அரசனுக்கு கூட உடுத்துவதற்கு ஒரு ஜோடிக்கு மேல் தேவைப்படுவதில்லை. பசி தீர்க்கும் அளவுக்கு உணவு போதும், ஒரு படுக்கையே போதுமானது. அரசனுக்கு தேவைப்படுவதெல்லாம் ஒரு இருக்கையே. மற்ற தனிச்சிறப்புகள் யாவும் வீண் பெருமைக்காகவே. இந்த பயன்களையெல்லாம் திருப்திக்காக நான் விரும்புவேனாயின் அரசாட்சி இல்லாமலே நான் திருப்தியுற முடியும். இவ்வுலகில் ஒரு மனிதன் திருப்தியுற்று விடுவானே ஆகில் அனைத்து தனிச்சிறப்புகளும் அவசியமற்றவைகளே அல்லவா? பின் யாரொருவன் மகிழ்ச்சியடைய நெறிய வழியை கைப்பற்றுகிறானோ அவன் இன்பங்குறித்து ஏமாற்றப்படுவதில்லை. வெளிப்படுத்தப்பட்ட முறையான தங்கள் நட்பை நினைவில் வைத்து கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் கூறுங்கள், அவாவின்பங்களால் ஏதேனும் பயனுண்டா? நானொன்றும் சினத்தால் என் வீட்டை துறக்கவில்லை, அல்லது எந்த எதிரியின் அம்பும் என் மகுடத்தை வீழ்த்திவிடவில்லை, அல்லது வேறேதோ விழுமிய பொருட்கள் மேல் நான் விழைவு கொள்ளவும் இல்லை. இவ்வாறாக நான் தங்கள் கருத்தை மறுக்கிறேன். யாரொருவன் தீய கொடிய நாகத்தை தப்பவிட்டுவிட்டு பின் அதை மீண்டும் பிடிக்க முயல்வானோ, யாரொருவன் எரியும் வைக்கோல் போரை முழுதாய் எரிய விட்டுவிட்டு பின் மீண்டும் அதை பெற முயல்வானோ, அவனே அவா இன்பங்களை ஒரு முறை கைவிட்டுவிட்டு மீண்டும் அவற்றை கைப்பற்ற முயல்வான். யாரொருவன் பார்வை இருந்தும் குருடன் மேலும், சுதந்திரமாயிருந்தும் அடிமை மேலும், செல்வந்தனாயிருந்தும் வறியவன் மேலும், அறிவு தெளிவுற்றும் வெறியன் மேலும் பொறாமை கொள்வானோ, அவனே லௌகீக பொருட்களிடம் தன்னை அர்ப்பணித்து கொண்டவனிடம் போய் பொறாமை கொள்வான் என்பதே என் பதில். யாரொருவன் பிச்சையால் வாழ்கிறானோ, என் சிறந்த நண்பரே, அவன் பரிதாபத்துக்குரியவன் அல்ல. அவனுக்கு சிறந்த மகிழ்ச்சியும் நிறைவான அமைதியும் கிடைத்து அதன்பின் அவன் துன்பங்கள் யாவும் அழிந்து போகின்றன. ஆனால் பெரும் செல்வ வளத்தோடு இருப்பினும் பேராசையால் உந்தப்பட்டவன் யாரோ அவனே பரிதாபத்துக்குரியவன். இப்போதும் அவன் மகிழ்ச்சியோ அமைதியோ அடைவதுமில்லை, இனியும் அவற்றை அனுபவிக்கப் போவதும் இல்லை. தாங்கள் என்னிடம் கூறிய யாவும்
தங்கள் பண்புக்கும் தங்கள் வாழ்முறைக்கும் தங்கள் குடிமைக்கும் பொருத்தமானதே. என் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது என் பண்புக்கும் என் வாழ்முறைக்கும் என் குடிமைக்கும் பொருந்துவதே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி மக்களிடத்தில் ஆர்வத்தை உருவாக்குங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷனை அதிகப்படுத்துங்க, நம்மளுடைய பார்வையாளர்கள் அதிகப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் அவசியமானது, முக்கியமானது, தேவையானது. அப்போது தான் நம்மளது வீடியோக்களுடைய தரம் மென்மேலும் உயரும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தெரிந்து கொள்வோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் செயல்படுவோம். ஜெய் பீம், நமோ புத்தாயா.